2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மலாகோவில் உள்ள அணி நிலையத்தில் 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மலாகோவில் உள்ள பணி நிலையத்தை அடைந்தார்கள். அவர்களில் வேற யாரும் இல்லை, ஆனால் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழு குடும்பத்துடன் மிஷன் ஸ்டேஷனுக்கு சென்றனர். அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை, தங்க இடமில்லை. ஆனால் அவர்கள் அணிவதற்கு சில ஆடைகள் உள்ளன. இப்போது காட்டில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு மரத்தடியில் வீடு கட்ட தேடுகிறார்கள். குடும்பம் ஒன்று சேர்ந்து வீடு கட்டுவதற்கு பொருள் தேடிக்கொள். பொருட்களை தேடி வீடையும் கட்டி முடித்து விட்டார்கள். இந்த மிஷனரி குடும்பம் குடிசை கட்டி கொண்டிருக்கும் அருகில் உள்ள ஒரு இடத்தில் தினமும் மகிழ்ந்து ஒருவர் இருக்கிறார். மேலும் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் பார்க்கிறார். சில மணி நேரம் தேடி எப்படியோ ஒரு சிறிய குடிசையை கட்டி அங்கிருந்து தங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அன்புள்ள அபிஷா, அப்பாவும் அம்மாவும் நாங்கள் தேவனின் ஊழியம் செய்ய வந்தோம். அவர் எங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வார், கவலைப்பட வேண்டாம். தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். எனவே ஜெபம் செய்வோம். கரிஷ்மா நம்மை ஜெபத்தில் வழி நடத்தட்டும். ஜெபம் முடிந்தது. அனைவரும் இரவு வேளையில் தூங்குகிறார்கள். அடுத்த நாள் இப்போது சூரியன் உதிக்க தொடங்குகிறது. மிஷனரி தனது மனைவியுடன் அவர்கள் இருவரும் விதைகளை விதைக்க திராட்சை தோட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். அதாவது அவர்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். வழியில் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார்கள். வயலில் விவசாய வேலை செய்து வருகின்றனர். இப்போது அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்க தயாராக இல்லை. யாரோ ஒருவர் நம்மை நோக்கி வருவதை பாருங்கள். அவர் யார்? அவர் ஒரு வேடிக்கையான பையன். எப்போதும் ஏதோ கடவுளை பற்றி இயேசு இயேசு என்று கூறுகிறார். மயில்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட பிறகு இப்போது அவர்கள் ஏதாவது சாப்பிடுவதற்காக ஒரு கடைக்கு அருகில் வந்து உணவை கேட்டார்கள். ஆனால் உணவு கொடுக்காமல் அலட்சியம் காட்டினார். அந்த நேரத்தில் போதகர் கடைக்காரரிடம் ஒரு பவுண்டுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்று பேசினார். ஆனால் அவர் அவர்களை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் மிஷனரி
கடைக்காரரிடம் கேட்கிறார். நாய்க்கு கொடுப்பது போல் அவர்களுக்கு பிஸ்கட்டை வீசி எறிகிறார். அந்த பிஸ்கட்டுக்காக பாஸ்டர் கடவுளுக்கு நன்றி கூறுகிறார். இந்த ஏற்பாடுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதை பார்த்த அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் மிஷனரிக்கு அருகில் வந்து, பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தார். அதை பெற்ற அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அவர் அந்த பெரியவரை நேசிக்க தொடங்கினார். மேலும் அவர் அந்த பெரியவரை நேசிக்க தொடங்கியது மட்டுமல்லாமல் அவரை அவரது வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். இப்போது அவர்கள் வீட்டிற்கு வந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். குடும்பத்தினருடன் அந்த பெரியவர் உரையாடி கொண்டிருக்கிறார். இந்த மோசமான சூழ்நிலையிலும் குடிகாரருக்கு பிஸ்கட்டை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அவர் உணவுக்காக பாடுபடுவதை பார்த்து இது கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறது. இப்படியாக நாட்கள் செல்ல இதோ அவர்களுக்கு முன்பும் உதவிய ஒரு பெரியவர் வருகிறார். அவர் வந்து இந்த குடும்பத்திற்கு சிறிது உணவை வழங்குகிறார். அவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறார்கள். உணவுக்காக கடவுளுக்கும் பெரியவருக்கும் நன்றி தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் சாப்பிடுவதை அறியாமல் உணவில் விஷம் கலந்திருப்பது. அதே நேரத்தில் பெரியவர் குடிசையின் பின்னால் காத்திருந்தார், அவர்கள் இறப்பதற்கு. ஆனால் பெரியவரின் எண்ணப்படி எதுவும் நடக்கவில்லை. பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களோ என்று பயந்தார். அது குடும்பத்தை பற்றி பயப்பட வைத்தது. இப்போது அவர் குடிசைக்கு வந்து அவர்களிடம் செய்த விஷயத்தை பற்றி கூறினார். இவைகளையெல்லாம் பக்கத்தில் இருந்த குடிகார மனிதன் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறான். பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது RSS ஆட்களின் நுழைவு. போலீஸ் உதவியுடன் காரியங்களை செய்கிறார்கள். மிஷனரியை அடிக்கிறார். அவர் கெஞ்சுகிறார், வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அவர் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் துன்புறுத்தலை எதிர்கொண்டால் அவர்களை அணியில் உறுதியாய் நின்றார். மிஷனரி எவ்வளவு
எவ்வளவுதான் துன்புறுத்தப்பட்டாலும் தன்னுடைய சேவை பணியை அவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமியார் மிஷனரி குடும்பத்திற்கு எதிராக தீய சக்தியை அனுப்புகிறார். சாமியாரின் திட்டம் அந்த தீமை மீண்டும் சாமியார்கிட்டே வருகிறது. இந்த முறை சாமியார் தீமையாக இந்த முறையும் அது இப்போது அந்த சாமியாரிடம் அந்த தீயவன் திரும்பி வந்து இவற்றையெல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். மீண்டும் கடைசி முயற்சியை முடித்து வருகிறார். ஆனால் இந்த முறையும் எல்லாம் தவறாக இருக்கிறது. இந்த முறை அந்த தீமை அவருக்கு திரும்பி வந்து மீண்டும் அனுப்ப வேண்டாம் என்று எச்சரித்தார். மீண்டும் அனுப்பினால் உன்னை கொன்று விடுவேன். இப்போது சாமியாருக்கு வேறு வழி இல்லாமல் உல்லாசை அழைத்து பெரும் பணத்தை கொடுத்து அவர்களை முடிக்க வைக்கிறார். சாமியாரை நோக்கி குண்டாஸ் வருகிறார். அவரது உருவமும் இடையும் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட குண்டாசை தெரிவு செய்திருக்கிறார் சாமி. கூட்டம் தன்னுடைய ஊழியத்தை கைவிடாமல் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாச பயணத்தில் அவருடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களை இணைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரது வார்த்தையும் பேச்சும் அநேக ஜனங்களை அவர் பக்கமாய் இழுத்துக் கொண்டது. இவ்வாறு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு சென்ற குண்டாஸ் போதகரையும் அவர் குடும்பத்தினரையும் மிக மோசமாக அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் இந்த இடத்தில் ஊழியம் செய்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயிரோடே பார்க்க முடியாது.
வீட்டிற்கு சென்ற பின் அனைத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு கம்பீரமான நடையோடு தன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறான் இந்த குண்டாஸ். அவன் வந்து பார்க்கும்போது தன்னுடைய மகன் மறைத்து கிடப்பதை அவன் பார்க்கிறான். தன் மகனை சாமியாரிடம் அழைத்து செல்கிறான். அழைத்து சென்ற அவன், என் மகனை வாழ வைக்க மந்திரங்கள் சடங்குகள் எல்லாம் செய்யுங்கள், என் மகன் எப்படியாவது பிழைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்காக நான் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், அநேகரை கொன்றிருக்கிறேன், அநேகரை துரத்தி இருக்கிறேன், ஆனால் என் மகன் இப்போது மறித்து கிடக்கிறார், ஏதாவது செய்யுங்கள் சாமியாரே, என் மகன் பிழைக்கட்டும் என்று கதறி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சாமியார் அவருக்கு தெரிந்தவை எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. இதனால் குண்டாஸ் சோகத்துடன் தன் மகனை தூக்கி சாலையில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த வழியாக வந்த மிஷனரி அந்த மகனை பார்க்கிறார். தனக்கு துரோகம் செய்தவன் என்றும் நினைக்காமல் ஒரு ஆத்மா கிடக்கிறதே என்று சொல்லி அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது தேவ வல்லமை இறங்கி மகன் உயிரோடு எழும்புகிறார். இதை பார்க்க குண்டாஸ் மனம் மாறுகிறார். சாமியாரெல்லாம் ஒரு வேஷம்தான், உங்களிடத்தில் இருப்பதுதான் உண்மையான தெய்வம், இனி இவையெல்லாம் என்னிடத்தில் வேண்டாம் என்று சொல்லி சாமியார் தன்னுடைய எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மிஷனரியின் காலில் விழுகிறார். தன் பாவங்களை ஒப்புக்கொள்கிறார். நான் செய்தவைகள் எல்லாம் தவறு என்று நினைத்து மன்னிப்பு கேட்கிறார். உண்மையாகவே கிறிஸ்து இயேசுதான் உயிருள்ள தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். மிஷனரி அவருக்கு போதகம் செய்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்து அநேக ஜனங்கள் விசுவாசத்தோடு மலோபாமா கிராமத்தில் அநேக ரட்சிப்புக்குள் கடந்து வந்தார்கள். அந்த கும்பல் தலைவன் அந்த இடத்திற்கு வந்து அந்த மிஷனரியை பார்க்கிறார். அவரை கொலை செய்கிறான். என் ஊர் ஜனங்களை நீ மனமாற்றி விட்டாயா, இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி மிஷனரியை குத்தி கொலை செய்கிறான். அந்த மிஷனரியின் உடலை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எங்கள் ஊரை மனமாற்றிய மிஷனரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று எல்லா ஜனங்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியில் மிஷனரிக்கு இறுதி சடங்கை செய்து அனைவரும் விசுவாசத்தோடு அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சடங்குக்கு பிறகு சாமியார், உங்கள் தலைவர் மற்றும் மிஷனரி குடும்பத்தினர் மிஷனரி அவர்களுக்கு உதைத்ததும் ஊழியத்தை நிறைவேற்ற அனைவரும் முன்வர